டாஸ்மாக் கடையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் ஒட்டிய பாஜகவினர் திடீர் போராட்டத்தால் கைது செய்த திருமண மண்டபத்தில் வைத்து காவல்துறையினர். இரவு நேரம் பெண்களை விடுதலை செய்யவில்லை என கட்சியினர் கூடியதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடையில் பாஜகவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை மாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவை கண்ணப்பன் நகர் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் மதுபான கடையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை மாட்ட முயன்றார் மகளிர் அணி உள்ளிட்ட பாஜகவினர். அங்கு வந்த ரத்தினபுரி காவல்துறையினர் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்த பாஜகவினரை சிவானந்தா காலனி ஆறுமுக்கு பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். 6 மணிக்கு மேலும் பெண்களை வீட்டிற்கு அனுப்பாமல் வைத்திருந்ததால் அங்கு திரண்ட பாஜகவினரால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கூறும்போது, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அரசினுடைய அனைத்து திட்டங்களிலும் மிகப்பெரிய ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக டாஸ்மாக் துறையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். கடந்த வாரங்களில் அமலாக்கத்துறையானது குறிப்பிட்ட சில இடங்களில் சோதனை செய்தார்கள். அப்போது 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்து உடனடியாக அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல்வர் பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகத்திற்கு போராட்டத்திற்கு வரப்போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அப்பொழுது மாநில தலைவர் உட்பட பாஜகவின் தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மகளிர் அணி சார்பாக அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் முதல்வரின் புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் என்பதை முடிவு செய்திருக்கின்றோம். கோவை மாநகரில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் டாஸ்மாகினுடைய ஓனர் ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை ஒட்டியிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் ஸ்டாலின் புகைப்படம் மற்றும் இறந்து போன அவரின் அப்பா கலைஞரின் புகைப்படமும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அரசு இயந்திரமான டாஸ்மாகிலும் அவர்களுடைய புகைப்படத்தை நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களில் பிரதமரின் புகைப்படத்தை வைக்காமல் அத்திட்டங்களிலும் இவர்களின் ஸ்டிக்கரை ஒட்டி கொள்கிறார்கள். அதிலும் கூட முதல்வரின் புகைப்படம் தான் ஒட்டப்பட்டு இருக்கிறது. பல்லாயிரம் கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாகில் அவர்களின் புகைப்படம் இல்லை. 15 இடங்களிலும் கோவை மாநகரில் புகைப்படம் ஒட்டப்பட்டதில் 9 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட கைது செய்திருக்கிறார்கள். இரவு 8 மணி ஆகியும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. நாங்கள் செய்தது சட்ட ரீதியாக தவறு என சொன்னால் வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. இது அரசாங்கம் போலீஸை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு பெண்கள் உட்பட 9 பேர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. 9 பேரையும் விடுதலை செய்யாத பட்சத்தில் பாரதிய ஜனதா கோவை மாவட்டம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இரவு 8:30 மணிக்கு அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் விடுதலை செய்ததால் அங்கிருந்த பாஜகவினர் கலைந்து சென்றனர். மேலும் டாஸ்மாக் ஓனர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகைப்படத்தை அனைத்து கடைகளிலும் ஒட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2021 இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்ததிலிருந்து அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் மிகப்பெரிய ஊழல் செய்துட்ருக்கிறாங்க. அதில் உச்சபட்சமாக டாஸ்மாக் துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சுருக்கிறாங்க. அதை ஒரு வாரத்துக்கு முன்பாக அமலாக்கத்துறையானது குறிப்பிட்ட சில இடத்துல சோதனை செய்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதற்கு கண்டனம் தெரிவித்து உடனடியாக இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாகினுடைய அலுவலகத்துக்கு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அது முன்னாடி அந்த போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மாநில தலைவர் உட்பட அனைத்து தலைவர்களையும் கைது செய்து சில தலைவர்களை வீட்டுக்காவலில் வச்சது இந்த விடியா அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக மகளிர் அணியின் சார்பாக அனைத்து டாஸ்மாகினுடைய கடைகள்லையும் முதல்வர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லி ஒரு முடிவு செய்திருந்தோம். கோவை மாநகர மாவட்டத்தில் இன்றைய தினம் ஒரு 15க்கும் மேற்பட்ட இடங்களில் டாஸ்மாகினுடைய ஓனர் ஸ்டாலின் அவர்கள் பல ஆயிரம் கோடி வருமானம், அந்த வருமானத்தின் மூலமாக இந்த அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு துறை சார்ந்த அனைத்து அலுவலகங்களையுமே முதல்வருடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கிறாங்க. செத்துப்போன அவங்களுடைய அப்பா கருணாநிதியுடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கிறாங்க. சில இடங்களில் துணை முதல்வருடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு இயங்கிறதுக்கு காரணமான டாஸ்மாகில் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை. அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில், மத்திய அரசாங்க திட்டங்களில் பாரத பிரதமருடைய ஃபோட்டோ வைக்காமல் அதுலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க விளம்பரம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட முதல்வருடைய ஃபோட்டோ தான் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த டாஸ்மாக் பல ஆயிரம் கோடி இந்த அரசுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையிலையும், அது குறிப்பாக 1000 கோடி ஊழல் செஞ்சுருக்கக்கூடிய அந்த துறையில்
முதல்வருடைய ஃபோட்டோ ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்லி எங்களுடைய முடிவு. அந்த முடிவை வந்து இன்றைய தினம் செயல்படுத்தியிருக்கிறோம். கோவை மாநகர மாவட்டத்தில் இந்த 15 இடங்கள் இன்றைக்கி ஒட்டியிருக்கிறோம். அதில் ஒரு 9 நபர்களை இன்றைய தினம் கைது செய்திருக்கிறாங்க. மதியானம் ஒரு 1 மணி சுமாருக்கு 2 பெண்கள் உட்பட. மணி இப்போ 8 ஆக போகுது. இது வரைக்கும் யாரையுமே ரிலீஸ் பண்ணல. நாங்கள் செய்தது சட்ட ரீதியாக தவறு என்று சொன்னால் வழக்கு பதிவு செய்யட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எந்த விதமான தவறும் செய்யலை. இந்த அரசாங்கம் வந்து போலீஸை வந்து கைக்கூலியாக வச்சுக்கிட்டு பெண்கள் உட்பட 9 பேர் மேலே இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரம் வந்து நம்ம காவல்துறைக்கு அனுமதி அரசாங்கத்தில் கேட்டிருக்கிறோம். காவல்துறை எங்கிட்ட நேரம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி விடுதலை செய்யாத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்யணும்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்திருக்கேன்.